வாமா மின்னல் அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த 2025 ரொம்ப ஸ்பீடா ஓடி போயிடுச்சு. எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் அப்படிதான் நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாள்ல 2026 வரப்போகுது. மற்ற வருஷம் மாதிரி இல்லாம அதை விட இன்னும் பெட்டரா இந்த 2026 நான் எப்படி ஜெயிக்கிறது, எனக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் நான் எப்படி செய்யறது, இந்த வருஷத்துல டு மேக் த பெஸ்ட் அவுட் ஆஃப் இட் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சு நான் சில விஷயங்களை பண்ணினேன். ஐ தாட் அது உங்க கூடயும் ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கும் அது பெனிஃபிட்டா இருக்கும்னு நினைச்சதுதான் இந்த வீடியோ. வெல்கம் டு மியூசிக்ஸ் வித் பிரியா. வாங்க இந்த வருஷத்தை 2026 எப்படி இன்னும் சூப்பராக்கலாம், நம்ம வெற்றியாளர் ஆகலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல் விஷயம், இந்த 2025 எப்படி இருந்துச்சு ஒரு நிமிஷம் நினைச்சு பார்ப்போமா? எந்தெந்த விஷயத்தை நீங்க கரெக்டா செஞ்சீங்க, எந்தெந்த விஷயம் உங்களுக்கு படிப்பினையா இருந்துச்சு, எந்தெந்த விஷயம் உங்களை ரொம்ப ட்ரெயின் பண்ணுச்சு அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணுங்க. கரெக்டா நீங்க எந்தெந்த விஷயத்த செஞ்சு முடிச்சீங்களோ அதை ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டவுன் பண்ணிக்கலாமா? உங்க ஒர்க் கரெக்டா போயிருந்திருக்கலாம், உங்க டிராவல் பிளான்ஸ் ரொம்ப சூப்பரா போய் உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கலாம், உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு நல்ல நெட்வொர்க்கிங் நீங்க பண்ணியிருக்கலாம், இல்லையா புது டெக்னாலஜி கற்றுருக்கலாம், நிறைய புக்ஸ் படிச்சிருக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு உங்களோட 2026 சூப்பரா செய்யறதுக்கான வரப்பிரசாதம். எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி, winners never quit and quitters never win. ஏதோ ஒரு சில விஷயம் 2025 சரியா போல அப்படின்றதுனால நம்ம லைஃப் என்ன அப்படியேவா இருக்க போகுது? இல்ல செட்டாகாத அந்த விஷயத்த ஒன்று அது இல்லாம எப்படி நம்ம லைஃப்பை நகர்த்திட்டு போகலாம் அப்படின்னு பார்க்கலாம், இல்லை அது சரி செய்யலாமா அப்படின்னு பார்க்கலாம். அது ஏதாவது ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை சில நேரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு மனிதர்களாக கூட இருக்கலாம். எது உங்களை ட்ரெயின் பண்ணுதோ அது நமக்கு இனிமே வேண்டாம். ஓகேவா? நியூ இயருக்கு தான் இன்னும் பல நாள் இருக்கே. ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நம்மளோட எல்லா கோல், நம்மளோட எல்லா ஹார்ட் ஒர்க்கையும் ஆரம்பிக்கலான்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்ற வேண்டிய மொதல் விஷயமே அதுலேருந்து தான் ஆரம்பிக்குது. எந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்து முடிக்கிறீங்களோ அப்போலேருந்து உங்கள் மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. 2026 நல்லா ஸ்டடியாக பண்ணணும் அப்படின்னா உங்கள் எஃபர்ட்டோ, ஒர்க்கோ, பிளானிங்கோ இப்போலேருந்து நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஏன்னா நீங்கள் விஷன் போர்டை ரெடி பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஹேபிட்டை மாற்றணும்னா உங்கள் மென்டல் மேக்கப்பை ரெடி பண்ணணும், எக்ஸசைஸ்க்கு போகணும் அப்படின்னா அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸு, எந்த ஜிம் சேரலாம் அப்படின்றத ரெடி பண்ணணும், இல்லை உங்களோட ரீடிங் ஹேபிட்டை என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னா பல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு இந்த புக்கெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னு லிஸ்ட் போடணும். எவ்வளோ ஒர்க் இருக்குது. அதை தாண்டி இதையும் சேர்த்து செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், காலையில் சீக்கிரம் எழுந்து பாருங்க. அதை தவிர ஏதாவது ஒரு நல்ல ரொட்டீன், வாக்கிங், ஜம்பிங், ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கொடுத்து பாருங்க. நல்லா எக்ஸசைஸ் கொடுத்து பாருங்க மைண்டுக்கு. அதை தவிர ஒரு மீ டைம். நம்ம எல்லாருமே கடினமாக உழைக்கிறோம். எதுக்காக உழைக்கிறோம்? ஒரு ஹாப்பியான ஒரு லைஃப், நிம்மதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு. அதுக்கு கட்டாயம் ஹெல்ப் பண்ணுறது என்ன தெரியுமா? ஹாபீஸ் தான். ஒத்துக்கு ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். எனக்கெல்லாம் சமைக்கிறது ரொம்ப பிடிக்கும். அந்த காய்கறிகளை எடுத்து வச்சு அதை சமைக்கும் போது அதுலேருந்து வர நறுமணம், அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டு சொல்லும்போது பிரியா சூப்பர் குக்கடி நீ அப்படின்னு நான் எனக்கு சொல்லிக்குவேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சு அதை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது மூலியமா யூ வில் ஃபீல் ரெஜுவனேட்டட். எப்போவுமே வச்சுக்கோங்க, நம்ம கோல்ஸ் எல்லாமே நம்மளோட ஒர்க்கை நம்பி மட்டும் இருக்கணும், அதை சார்ந்து மட்டும்தான் நான் வேலை செய்வேன் அப்படின்னா கொஞ்ச நாள் அது உங்கள் மைண்டை ட்ரெயின் பண்ணி விட்டுடும். ஏன்னா ஏதாவது ஒரு விஷயம் கன்ஸ்ட்ரக்டிவாக அதுலேருந்து நம்ம மைண்டை வேற எங்கேயாவது ஃபோக்கஸ் பண்ண கண்டிப்பாக வேணும் தானே. ஸோ அதை பண்ணுங்க. அடுத்த முக்கியமான விஷயம், உங்கள் என்வாயர்மெண்ட்டை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றுங்க. அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தேவையில்லாத பொருட்களை டீக்ளட்டர் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ரொம்ப நாள் உங்கள் மனசை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற அந்த ஒரு தாட்டாக இருக்கலாம், இல்லையா ரொம்ப நாள் இன்ச்சா கொடுத்துட்டு இருந்த இந்த ஒரு ஆள் அவன்கிட்ட பேச்சு குறைச்சிக்கிறது மூலியமா கண்டிப்பாக அதோட நல்ல விஷயத்த நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஓகேவா? என் தலைவர் வடிவேலு சொன்னதுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச பழமொழி, எதையுமே பிளான் பண்ணி பண்ணணும். அப்படிதாங்க இந்த 2026 நம்ம எல்லாருக்கும் பல விஷன் இருக்கலாம். ஒரு ஐடியல் லைஃப் இருக்கலாம், நல்ல ஹெல்த், நல்ல கெரியர், மணி, ரிலேஷன்ஷிப், இல்லை ஸ்பிரிச்சுவல் பர்சியூட்டாக இருக்கலாம். எது உங்கள் விஷன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் ஜாட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போதாங்க நான் என்னோட விஷன் போர்டை செஞ்சு முடிச்சேன். விஷன் போர்டுனா ஒன்றும் இல்லைங்க,
நமக்கு இந்த வருஷம் என்னென்ன வேணும் அப்படின்னு நம்ம செட் பண்ற கோல்ஸை ஒரு இமேஜா ரெப்ரசன்ட் பண்ணி அது எல்லாத்தையும் ஒரே சார்ட்டுக்குள்ள நாம ஃபிக்ஸ் பண்றோம். அப்படி பண்ணின அந்த சார்ட்டை நாம எந்த இடத்துல ரெகுலரா பார்த்தா அது நமக்கு திரும்ப திரும்ப மோட்டிவேட் ஆகுமோ அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நம்ம பார்க்கறது மூலியமா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டுக்கே அது கமாண்டா ரெஜிஸ்டர் ஆகும். அப்படி பண்றது மூலியமா நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவங்க கோல்ஸை நோக்கி ரொம்ப ஃபாஸ்டரா அவங்களோட வேலையை முடிச்சிருக்காங்க. நம்ம பிரெயின்ல இருக்குல்ல அமிக்டாலா அப்படின்ற அந்த ஒரு பார்ட் ஆக்டிவேட் ஆகி நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கொடுத்து நம்மள மோட்டிவேட் பண்றதுல முக்கியமான பங்கு விஷன் போர்டு. நீங்களும் அதை கட்டாயம் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் உங்களோட கோல்ஸ் எல்லாம் என்ன மொத்தமாக எழுதி வச்சுக்கோங்க. இப்போ அதில் முக்கியமாக ஒரு 3 to 5 கோல்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் கோல்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாங்க. பட் எங்கே கோட்டை விடுறாங்க அப்படின்னா அத்தனையும் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க எனர்ஜியை பல இடத்துல ஸ்கேட்டர் பண்ணுறது மூலியமாக அவங்களால ஒரு விஷயத்தில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ண முடியறதில்ல, நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகிடுறாங்க, ஈஸியாக டயர்ட் ஆகிடுறாங்க. இது நமக்கு வேணாமே, இது 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 எனக்கு வேணும் அப்படின்றத கரெக்டாக ஒரு 3 இல்லைன்னா 5 விஷயம் அதை மட்டும் எடுத்துட்டு ஒரு அழகான விஷன் போர்டை ரெடி பண்ணினதுக்கு அப்புறமா மந்த்லி, வீக்லி, டெய்லி அப்படின்னு நம்ம கோல்ஸை தனித்தனியாக நாம் அதை ட்ராக் பண்ண ஆரம்பிக்கணும். முதல் விஷயம், நம்ம என்ன செய்கிறோம், அதுக்கான நம்ம ப்ரிப்பரேஷன் என்ன அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் இன்னைக்கு என்னோட கோலை நான் எவ்வளவு தூரம் கடந்து முடிச்சேன், அதுக்காக நான் என்ன எஃபர்ட் போட்டேன், அதுலேருந்து என்ன எனக்கு அவுட்கம்மாக வந்துச்சு அப்படின்றதையும் நம்ம ட்ராக் பண்ண ஆரம்பிக்கும் போது ஒரு 2-3 மந்த்ஸோட இன்ஃபர்மேஷனை அக்ரிகேட்டாக எடுத்து நம்ம செக் பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம கோலை எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னும் என்னென்ன அதுக்கு நாம செய்யணும் அப்படின்றது நமக்கு ரொம்ப கிளியரா விளங்கிடும். ஸோ ஸ்டார்ட் த இயர் வித் அ குட் செலிப்ரேஷன். நீங்க பண்ண சக்சஸ்க்காக கண்டிப்பா 2026லையும் உங்களை நீங்களே ரிவார்ட் பண்ண மறக்காதீங்க. 2026ல உங்க கோல் என்ன, நீங்க என்னென்னலாம் அதுக்காக ப்ரிப்பரேஷன் செய்ய போறீங்க, எந்தெந்த விஷயமெல்லாம் நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ப்ளீஸ் கமெண்ட் டவுன். அதை விட முக்கியம், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா டூ ஷேர் இட் வித் தெம். கீப் சப்போர்ட்டிங் மியூசிங்ஸ் வித் பிரியா அண்ட் சப்ஸ்கிரைப். அண்டில் தென் இதை விட இன்னும் சூப்பரான, இன்னும் எந்தூசியாஸ்டிக்கான வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் பிரியமுடன் பிரியா. Until then, keep watching Musings with Priya. Bye.